வரவங்கலாம் கேட்குறேன் சார், என்னாச்சு கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆகுது, 6 மாதம் ஆகுது, என்ன கேட்குறேன் சார். மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இந்த வலம்புரி சங்கில் சுத்தமான பசும்பாலை ஊற்றி வியாழக்கிழமை நாட்களில் ஆதிசித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். குழந்தை பாக்கியம்ங்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்குது சார். வரவங்கலாம் கேட்குறேன் சார், என்னாச்சு கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆகுது, 6 மாதம் ஆகுது, என்ன கேட்குறேன் சார். மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இதுக்கு ஏதாவது வேறு தீர்வுகள் இருக்கா, உங்கள் மெத்தடில் ஏதாவது இருக்குதா சார் அப்படின்னா கண்டிப்பாக இருக்குதுங்க. ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிளான ஒரு விஷயம்தான். வலம்புரி சங்கு என்ன சார், எப்போ பார்த்தாலும் வலம்புரி சங்கு, ஒருவேளை வலம்புரி சங்கு கடையாது வச்சுருக்கிறீங்களா? இல்லை, வலம்புரி சங்குக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டு, அதனால் சொல்கிறேன். இந்த வலம்புரி சங்கில் சுத்தமான பசும்பாலை ஊற்றி வியாழக்கிழமை நாட்களில் குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். அந்த அபிஷேகம் செய்யும் பொழுது பால் பாயாசம், அதே மாதிரி அதிரசம், இது மாதிரி இனிப்பு வகைகள் நிறைய செஞ்சுட்டு 27 பஞ்சமி, எப்போ பஞ்சமி ரொம்ப முக்கியம், வியாழக்கிழமையும் பஞ்சமி வந்து ரொம்ப சிறப்பு. இல்லைன்னா பஞ்சமி அன்னைக்கு பண்ணணும். பஞ்சமியில் தொடர்ந்து 27 பஞ்சமிகள் செஞ்சுட்டு வந்து பாருங்க எப்படி இருக்குதுன்னு மட்டும் சொல்லுங்க. 100% குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் உருவாயிருங்க. ஏன்னா எல்லா ஜாதகத்திலையுமே ஒரு தோஷம்னு ஒன்று இருக்கதாங்க செய்யும். பிறப்பால் வந்தது, நம்ம பிறக்கும் போது நம்ம என்ன கர்மா வாங்குமாது, பிறரால் வருது, நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் இருக்க ஒட்டி செய்வன, மற்றது கிரகத்தால் வருது. கிரகம் இந்த காலகட்டங்களில் இதெல்லாம் நீ அனுபவிச்சணும், ஏதாவது ஒன்று இது அனுபவிச்சு தாங்க ஆகணும். அனுபவிக்காம எப்படிங்க பண்ண முடியும்? அதுல இருந்து சூட்சமங்கள் தான் இதெல்லாம். இப்போ கிணத்துல விழுந்தா செத்து போயிடுவான், நீச்சல் தெரிஞ்சா பழச்சிக்குவான். அப்ப நீச்சல்ங்கிறது ஒரு சூட்சமம் தானே. அப்ப பஞ்சமி, வலம்புரி சங்கு, குரு பகவான், அதிரசம், பால் பாயாசம், இதை மட்டும் பயனில் வச்சுக்கோங்க. எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் விலகி போகிற. அதுக்கு முன்னாடி குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கை வச்சுருங்க. ஏன்னா குலதெய்வம் சப்போர்ட் பண்ணால் தான் எல்லாமே நடக்கும். குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கையை வைத்து, இறைவன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, இதை நான் பண்ண போகிறேன், இது சக்ஸஸ் ஆகுது, நீ சப்போர்ட்டாக இருங்க அப்படின்னு குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கை, ஒரு விநாயகருக்கு ஒரு தேங்காயை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக பலிதம் உண்டாகும். ஏன்னா இதெல்லாம் நம்ம அனுபவிக்காமல் எதையுமே சொல்கிறதில்ல. பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக பலன் உண்டு. நன்றி, வணக்கம்.